ஹாய் மக்களே, வணக்கம் மக்களே. இன்னைக்கு மார்னிங் நான் எந்திரிக்கும் போதே தெரியுங்க, இந்த டே ரொம்ப பிஸியாக போகும்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி நாளே பிளான் பண்ணி வச்சாச்சுங்க. உளுந்து ஓடிட்டு இருக்குங்க. நெக்ஸ்ட் அரிசியில் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக மிதக்கிறது ஆமணக்குங்க, அதாவது கொட்டை முத்து. இதை ஊற வச்சு ஆட்டினா இட்லி நல்லா சூப்பராக வருங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, நம்மளோட ஹேர் க்ரோத்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்ம கோயிலில் வந்துட்டு தீர்த்த குடம், அதாவது பால் குடம் எடுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பித்தளை குடமும் செம்பும் நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேங்க. நெக்ஸ்ட் வந்து காலையிலேக்கும் மத்தியானம் லஞ்சுக்கும் என்னென்னு பார்த்துடலாமாங்க. ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி நான் சாம்பார் வச்சுட்டேங்க. முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் போட்டு சாம்பார் வச்சுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரகரிசி சாதம், மத்தியானத்துக்கு ரசம், வாழைக்காய் வறுவல், பசுந்தயிர். இன்றைக்கி சாப்பாடு பார்த்திங்கன்னா குக்கர்லேயே செஞ்சுட்டேங்க. ஸோ அந்த சாதம், அதுக்கப்புறம் அக்கா வீட்டிலேருந்து கொண்டு வந்த மக்காச்சோளம் வேக வச்சு வச்சாச்சுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பித்தளை குடத்தையும் அந்த செம்பை விளக்கிடலான்னு விளக்கணுங்க. வீட்டில் இருக்க பொருள் வச்சு தாங்க நான் இந்த பித்தளை பாத்திரத்தை விளக்கி இப்படி பல ஆக்கியிருக்கேன். என்னென்ன பொருள் யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு முன்னாடி வந்துட்டு வீடியோ கொடுத்துருக்கோங்க, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவும் ஓடிடுச்சுங்க. உப்பு போட்டு கரைச்சி வச்சாச்சுங்க. கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன ஒர்க்கெலாம் இருந்துச்சுங்க. துணி துவைக்கிற வேலை இருந்துச்சு. அப்புறம் பாத்ரூம்லாம் கழுவிட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ஈவினிங் 4:30 பக்கம் ஆகிடுச்சுங்க. தம்பியும் வந்துட்டாங்க ஸ்கூல்லேருந்து. ஸோ இன்னத்தடே எனக்கு இப்படி தாங்க பிஸியாக போச்சு. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் தேங்காய் சட்னியுங்க. ஸோ இன்னத்தடே இப்படி தான் பிஸியாக போயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.